சொன்னாங்களா எங்க சார் எல்லாம் அவ்வளவு எஃபர்ட் போட்டாரு அவரு. மேடம் நீங்க எங்க ஊருக்கு வருவீங்களா, எங்க மக்களுக்கு தெரியணும், இத பத்தி விழிப்புணர்வு இருக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ. பிரவீன்குமார் சார் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டாரு என்னோட செக்ரட்டரி கிட்டே ஆகட்டும். த ரியல் எஃபர்ட் தான் கரெக்டா மணி அடிக்குது. உண்மையாவே ஒரு எஃபர்ட் எடுத்தாரு, எங்க மக்களுக்கு வந்து தெரியணும், விஷயங்கள் தெரியணும், விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு. ஸோ பிரவீனுக்கு ஒரு கிளாப் பண்ணி. ஏன்னா பிரவீன் இல்லைன்னா இப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் இல்லையா, சந்திச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காரு. சரி, எதுக்காக நாங்க வந்திருக்கோம், எதை பத்தி பேசுறதுக்கு நிறைய. குட். பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். இந்த அக்டோபர் மாசம் வந்து குறிப்பா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். எதுக்காக நம்ம பர்டிகுலரா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏமா உங்களையும் கேட்பேன் நான் இன்னைக்கு. மக்கள் கிட்ட இல்ல, ஏன் பிரெஸ்ட் கேன்சர் பத்தி ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன்? சொல்லுங்க. ஏன்? எக்ஸலண்ட். கேட்டுட்டுங்க மேடம். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் இப்ப கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்குன்னா, யாருக்கு? பிரெஸ்ட் கேன்சர். உலகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவிலும் எங்க எடுத்தாலும், வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலும் சரி, இந்தியாவோட தொகையை எடுத்தாலும் மார்பக புற்றுநோய் தான் வந்து ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 4 பெண்மணிகள்ல ஒருத்தருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருது. ஜாஸ்தி தானே? அப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பிரெஸ்ட்ங்கிற உறுப்பு வந்து உள்ளாயா இருக்கு? இல்ல வெளியில தானே